இந்த வீடியோவில் ஒரு 2 ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா EVM பிராண்டோட ஸ்பீக்கர் தான். ரெண்டுமே நார்மல் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். RGB ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்பீக்கரில் வந்து RGB லைட்டாக ஒரு சின்ன லைட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றாவே பார்க்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் 5.0 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 16 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர். முன்னாடி LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ஒரு இது வரைக்கும் பெருசாக LED டிஸ்பிளே எல்லா இதுலேயும் எதனா ஒரு சில இதெல்லாம் வரும். இதில் LED டிஸ்பிளே வருது. என்ன மோடில் இருக்குது அப்படின்றதுக்காக LED டிஸ்பிளே வருது. அது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பவர்ஃபுல் சவுண்டு, லாங் ப்ளே டைம், மல்டிபிள் இன்புட் ஆப்ஷன், TWS ஃபங்க்ஷன், இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா ஒரு 16 வாட்ஸ் ஸ்பீக்கரு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 2500 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வாட்ஸும் சரி, தாராளமாக எனக்கு சவுண்டு நல்லா வேணும் அப்படின்றவங்களுக்கு அந்த பேக்கப் டைமும் சரி, இல்லை சவுண்ட் குவாலிட்டியும் சரி வேறு லெவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0. டோட்டல் அவுட்புட் பார்த்திங்கன்னா 16 வாட்ஸு. 8 வாட்ஸுக்கான ஸ்பீக்கர் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்னதுலேயே இது ஒரு 2500 mAh பேட்டரி. இவங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறதுனா ஒரு 8 ஹவர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட வெயிட்டை பார்த்திங்கன்னா இதுவே ஒரு 1/2 கிலோ வந்துடுது. ஸோ 625 கிராம் உங்களுக்கு வந்துடும். எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி 4000 ரூபா. நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எந்த ஸ்பீக்கர் தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் 9585006736. இதை கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி, கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ என்னென்னா முன்னமாரி ஒயர்டு ஸ்பீக்கர் நிறைய வாங்குறத விட இந்தமாரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. என்ன காரணம்னா, ஒன்று வந்து ஒயர்லெஸ்ஸு, இன்னொன்று வந்து எங்கே வேணாலும் எடுத்து போகலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு எங்கேயும் பவர் கொடுக்க தேவையில்ல. ஸோ அதனால் ஏதோ வாக்கிங்கில் இருக்கிறோம் அந்தமாரி, இல்லை எந்த ஷிஃப்டிங் வந்து நம்ம டிரைவிங்லேயே இருக்கிறோம் அந்தமாரி டைம்லேயும் சரி, எங்கே வேணாலும் நம்ம எடுத்து போயிடலாம். ஸோ கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால அதுமாதிரி பவர் இதுக்கு பெருசாக கொடுக்க தேவையில்ல, சார்ஜ் பண்ணிட்டாலே போதும் அப்படின்ற காரணத்தினாலையும் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது ஹோமில் அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க, இல்லை வெக்கேஷனுக்கு எங்கேயோ போகிறாங்க, அந்தமாரி இதுமாதிரி எந்த டைமாக இருந்தாலும் சரி ஸ்பீக்கர் வந்து கூடவே எடுத்து போயிடலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வாட்ஸுக்கான ஸ்பீக்கர் 2 இடத்துலையுமே கொடுத்துட்றாங்க. அது வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். 2 இடத்துல 2 ஸ்பீக்கர் இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா LED டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. என்ன மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு RGB லைட்டிங் வரா மாதிரி, ஓகேங்களா? RGB லைட்டிங் வரா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சின்ன லைட்டிங் தான், பெரிய லைட்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிகிற இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த லைட்டிங் வந்து நல்லா இருக்குது, இந்த லைட்டிங் வந்து பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி குவான்ட்ரானில் இருக்கும், அது வந்து நல்லாவே இருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்பீக்கரில் ஒரு ஆஃப் ஸ்பீக்கர் வந்து RGBயே இருக்கும். இதுவே EVMல இன்னொரு ஸ்பீக்கரும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் RGB ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைட்டிங் இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன LED லைட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இருக்குது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஸோ டாப்பில் நம்மளுக்கு எல்லா பட்டன்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. மோடு பட்டன், ப்ளஸ் மைனஸ், ட்ராக், அப் அண்ட் டவுன், இப்படி எல்லா பட்டன்ஸுமே வந்துடுது. பேக் சைடில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் எல்லாமே USB போர்ட்டு, மெமரி கார்டுக்கான போர்ட்டு, ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்டு. ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள், லைட்டிங் இருக்கிற மாதிரி அந்த சர்க்கிளில் மட்டும், ஓகேங்களா? சர்க்கிளில் மட்டும் ரவுண்டு இருக்கிற மாதிரி. ஸோ ப்ளே பாஸ் பட்டன் ஒரு பட்டனு, அப் அண்ட் டவுனு, வேல்யூம் அப் அண்ட் டவுனு அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த RGBக்காகவும் ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோடுக்காக, இது நீங்கள் RGBக்காக தான் இந்த ஸ்பீக்கரை வாங்கினீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் தேவையே இல்லை. எனக்கு ஒரு சின்னதாக லைட்டிங் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி மட்டும் இந்த ஸ்பீக்கரை வாங்கலாம். மற்றபடி இது RGBக்கான ஒரு சின்ன லைட்டிங் கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்டில் வந்து ப்ளூடூத் மோடுன்னு வருது பாருங்க. இந்த LED நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு இந்த டிசைனில் இந்த LED நல்லாவே இருக்குது, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குற LED. ஆனால் RGB வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரிலாம் இருக்க சின்ன லைட்டிங். எனக்கு RGB முக்கியம் இல்லை, ஸ்பீக்கர் தான் முக்கியம் அப்படின்றவங்க இதை வாங்கலாம். RGB எனக்கு முக்கியமாக தேவைன்றவங்க உங்களுக்கான ஸ்பீக்கர்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். 2 ஸ்பீக்கர், EVMல ஒன்று, குவான்ட்ரானில் ஒன்று. அந்த 2 ஸ்பீக்கர் எடுத்துக்கங்க. அது 2 ஸ்பீக்கர் வேறு லெவல். RGB பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே வேறு லெவல். இது ஆன் ஆஃப் பட்டனும் பார்த்திங்கன்னா மேலேயே தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாங் ப்ரெஸ் அப்படியே மோடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி, லைட்டிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி, இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பட்டன்ஸ் 4 பட்டன்ஸ் தான். அந்த 4 பட்டன்ஸ்லேயே எல்லா கண்ட்ரோலும் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. இது ஒரு நார்மல் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். RGB ஸ்பீக்கர்னு சொல்கிறத விட ஒரு நார்மல் ஸ்பீக்கர்னே சொல்லலாம். எனக்கு பர்சனலாக, ஓகேங்களா, எனக்கு பர்சனலாக இந்த RGB வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி. ஒரு வேளை நைட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, நைட்டில் நான் பார்க்கல. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா EVMோட NY ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர், 1 இயர் வாரண்டியோட. இதில் RGBலாம் இல்லை, இது நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான்.
அது பார்த்திங்கன்னா 16 வாட்ஸு. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பீக்கர் வந்து 16 வாட்ஸு, இது வந்து 14 வாட்ஸு. ஸோ 2 வாட்ஸு கம்மியாக வரும் இதில். அதேமாதிரி பேட்டரியும் பார்த்திங்கன்னா அதில் 2500 mAh பேட்டரி, இது வந்து 2000 mAh பேட்டரி தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துங்க. எப்போவுமே ஒரு ஸ்பீக்கர் வாங்குறீங்கன்னா வாட்ஸ் என்னன்றதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஒரு ஸ்பீக்கரு எத்தனை வாட்ஸு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். அதேமாரி அதோட பேட்டரி எவ்வளோ, அதையும் இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி வாங்க. இந்த லோக்கலில் இருக்கிற ஒரு சில லோக்கலில் இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை வாட்ஸ்னும் மென்ஷன் பண்ண மாட்டானுங்க, அது என்ன பேட்டரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண மாட்டானுங்க. அதனால் என்ன பிராண்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரை எடுத்தாலும் சரி, அதில் இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளவு, அதில் இருக்கிற ஸ்பீக்கர் எத்தனை வாட்ஸு, ஒரு ஸ்பீக்கர் இருக்கா 2 ஸ்பீக்கர் இருக்கா. ஸோ இது ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறத ஸ்பீக்கராக பார்த்து வாங்குங்க. பிராண்டட் ஸ்பீக்கராக வாங்கிக்கோங்க. ஏதோ அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா அது ஒரு நாள் வரும், மற்ற நாள் சரியாக ப்ளே ஆகாது, இல்லை வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட வேண்டியது தான். பட் இதெல்லாம் நீங்கள் வாரண்டியோட வித்து வாரண்டியோட வாங்க சொல்ல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸு கீழே ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் நம்மளுக்கு வாரண்டியில் கவர் ஆகாது. எல்லா ப்ராடக்ட்லையுமே இருக்கிறது தான். மற்றபடி வேறு எதனா ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக வருது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணலாம். ஏன்னா 1 இயர் வாரண்ட்டியோடு வருது. ஸோ இதுவும் எபோட் 8 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் எல்லாம் ஒரு 625 கிராம் வந்துடுது. ஓகேங்களா? 14 வாட்ஸ் 7 வாட்ஸுக்கான ஸ்பீக்கர் வந்து 2 ஸ்பீக்கர் இருக்குது. இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 5500 நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 4-5 ஸ்பீக்கர் வீடியோ போட்டிருப்பேன். இது எல்லாமே எக்கச்சக்கமான ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு வீடியோ போட டைம் கிடைக்கல, அதனால தான் இந்த 2 ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் போட்டேன். ஸோ இதுவும் சேம் அதே தான். ப்ளூடூத் வெர்ஷன் மேலே ஒரு 4 பட்டன் கொடுத்துட்டாங்க. இதில் ஆன் ஆஃப் பட்டன் வந்து இதிலேயே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எப்பவுமே தனியாக ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுப்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ஆன் ஆஃப் பட்டன் வந்து மேலேயே கொடுத்துட்டாங்க. இது ஒரு நார்மல் ஸ்பீக்கர் தான். எனக்கு ஆர்ஜிபிலாம் தேவையில்லை, எனக்கு ஒரு நார்மல் ஸ்பீக்கர் இருந்தால் போதும், சவுண்டு நல்லா வந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கான ஸ்பீக்கர்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும். இந்த ஆர்ஜிபி ஸ்பீக்கரை பார்த்துட்டு எனக்கு இந்த ஸ்பீக்கரை பார்க்க சொல்ல என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆர்ஜிபி வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த சவுண்டும் சரி, அந்த லைட்டிங்கும் சரி, ரெண்டுமே ஒன்றா சேர்த்து பார்த்துட்டு அந்த ஸ்பீக்கர் கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஸ்பீக்கர் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆன் ஆஃப் பட்டன் வந்து மேலேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன், நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளே பாஸ். ஸோ 5 பட்டன் மேக்ஸிமம் இப்போ எல்லாத்துலேயுமே பட்டன்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன பட்டன் ஒரு 2-3 பட்டனே கொடுத்து அந்த 2-3 பட்டனில் எல்லா கண்ட்ரோலும் வர மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இருக்கிற ரெகுலர் போர்ட்ஸ் தான். மெமரி கார்டுக்கான போர்ட்டு, பென்ட்ரைவுக்கான போர்ட்டு, சார்ஜ் பண்ண இது டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஸ் போர்ட்டு. ஸோ டைப் சி இருக்கிறது ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ எல்லாமே டைப் சி மாதிரி தான். ஸோ டைப் சி இப்போ சார்ஜர் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, இல்லை கேபிள் எதனா ப்ராப்ளம் ஆச்சு, நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம்ல. அதனால் டைப் சி கொடுக்குறது பெஸ்ட்டு. எப்பவுமே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறீங்கன்னா அதில் டைப் சி போர்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். நம்மளுக்கு ஈஸியாக எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா கூட ஈஸியாக வாங்கிக்கலாம். டைப் சி கேபிளோ இல்லை டைப் சி சார்ஜரோ வந்து ஈஸியாக பை பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ இந்த 2 ஸ்பீக்கரும் சரி, வேறு எதனா உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தேவைப்பட்டாலும் சரி, கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் எதனா தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் 9585006736. அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் கொரியர் பண்ணிட்டுருக்கோம். வித்தின் 1 டேயில் கொரியர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வீடியோ தான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.